அனைவருக்கும் வணக்கம். என் பெயர் ஜஸ்டின் ஆரோக்கியா. நான் 1ஆம் வகுப்பு படிக்கிறேன். நம் கடவுள் இரக்கமும் மனோரக்கமும் நீதிய சாந்தமும் மிகுந்த கிருபை உடையவர் என்பது நாம் கூறப்போகும் கதையை தெரிந்து கொள்ளலாம். இஸ்ரேல் நாட்டில் யோனா வாழ்ந்து வந்தார். ஆண்டவர் யோனாவிடம், நீ புறப்பட்டு நினிவே நகருக்கு சென்று அதற்கு அறிவு வரப்போகிறது என்று அதற்கு அறிவு என்று கூறினார். நினிவே மக்கள் நெருக்கிட்டு பாவத்தை வாழ்ந்து கொண்டிருந்ததால் கடவுள் அவ்வாறு செய்யபடி கூறினார். யோனாவோ கடலிலிருந்து தப்பித்து ஓடி தர்சீசுக்கு செல்லும் கப்பலில் ஏறி பயணம் செய்தார். ஆனால் ஆண்டவர் கடலில் கடும் காற்றை வீச செய்தார். கப்பல் உடைய நிலையில் இருந்தது. அப்பொழுது தூங்கிக் கொண்டிருந்த யோனாவை கண்ட கப்பல் தலைவன் எழுப்பி ஆண்டவரிடம் வேண்டிக் கொள்ளுமாறு கூறினார். கப்பலில் இருந்தவர்கள் இந்த தீங்கு யாரால் வந்தது என கண்டறிய சீட்டு குலுக்கி போட்டதில் யோனா பேர் வந்தது. அப்பொழுது யோனா, கடலில் குதிரை படகு, என்னை தூக்கி கடலில் போடுங்கள் என்றார். கப்பலில் இருந்தவர்கள் யோனாவை தூக்கி கடலில் என்றனர். அப்பொழுது கடலில் குதிரை அடங்கியது. கடவுளின் திட்டப்படி பெரிய மீன் யோனாவை விழுங்கியது. 3 நாட்கள் யோனா மீனின் வயிற்றுக்குள் இருந்து ஆண்டவரிடம் வேண்டிக் கொண்டிருந்தார். கடவுளின் கட்டளைப்படி மீன் யோனாவை கரையில் கக்கியது. வெளிவந்த யோனா ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஆண்டவர் கட்டளைப்படி நினிவே நகருக்கு சென்று இன்னும் 40 நாட்களில் நினிவே அழியப் போகிறது என்றார். அதை கேட்ட அறிந்த நினிவே அரசன் பயந்து மக்களை நோன்பிருந்து பாவத்தை விட்டு ஒழிக்க ஆணையிட்டார். பின்னர் நினிவே மக்கள் பாவத்தில் விலகினர். கடவுள் அவர்கள் தீய வழியிலே இருந்து விலகியதை கண்ட தம் மனதை மாற்றிக்கொண்டார். யோனாவுக்கு சிறிதும் பிடிக்கவில்லை. யோனா ஆண்டவரிடம், நீ இரக்கம் மிகுந்தவர், நீர் தண்டனை காண மாட்டீர் என்பது எனக்கு தெரியும். அதனால் ஆண்டவரை எங்கே எடுத்துக் கொள்ளும், வாழ்வதை சாவதே எனக்கு நல்லது என்று வேண்டினார். கடவுள் யோனா அந்த செய்தி ஒரிரவை பொழித்து மறிரவில் வந்தது. இதற்கெல்லாம் நீ இரக்கம் காட்டும் போது வடக்கை இடக்கை என்று தெரியாத மக்களா இரக்கம் காட்டாமல் இருப்பேனா? ஆம், நம் கடவுள் இரக்கமும் மனோரக்கமும் நீதிய சாந்தமும் மிகுந்த கிருபை உடையவர் என்பதை கரை நாம் உணர்த்துகிறது. நன்றி.